ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர்தாமே உங்களை வழிநடத்துவாராக. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் சூழ்நிலைகள் எதிராய் மாறும் பொழுது, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கவே நடக்காது என்பது போன்ற சூழ்நிலைகள் வருகிற நேரத்தில் உங்களுக்குள்ளாக ஒரு சோர்வும் கலக்கமும் ஏற்படும். அப்படிப்பட்டதான அந்த நேரத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏனென்றால் உங்களுடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நீங்கள் விசுவாசத்தினாலே தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆகினாலே உங்களுடைய விசுவாசத்துக்கு எதிரான சோதனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் அந்த சோதனையை பார்த்து பயந்து விடக்கூடாது, கலங்கி நின்று விடக்கூடாது. சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவு அதிகமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசத்தினுடைய அளவு அதிகமாகும் பொழுதுதான் நீங்கள் பெற்றுக்கொள்கிற அளவும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். எனவே சூழ்நிலைகளை பார்க்காமல், சூழ்நிலைகளை விட மேலாய் இருக்கிறவர் என்னோடு இருக்கிறார், அவர் நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார், நிச்சயமாக இந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்கும் அவர் வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயத்தோடு கூட நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி முழு விசுவாசத்தோடு கூட நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள், நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எனவே நீங்க சோர்ந்து போகாதீங்க, ஜெபத்துல சோர்ந்து போகாதீங்க. சில நேரங்களில் நீங்க கேட்கிறவைகள் தாமதமாகலாம், ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். தாமதமாகிறதுனால ஆண்டவர் தரமாட்டார் அல்லது என்னுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லை என்கிறது போன்று நீங்கள் விரக்தியோடு சோர்ந்து போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ சமூகத்திலே நீங்கள் விண்ணப்பிக்கிற அந்த விண்ணப்பத்திற்கு கர்த்தர் செவி சாய்க்கிறார். அவர் உங்களுக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. எனவே அவருடைய சித்தத்தின்படியாக விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் வரும். நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. வெகு நாட்களாக, வெகு வருடங்களாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த காரியத்திற்கு நிச்சயம் உங்களுக்கு பதில் வரும். நிச்சயமாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.